வெல்கம் டு சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா முத்து தான் வந்து மீனா கூட்டி விட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா பார்வதி வீட்டுக்கு நம்ம விஜய் ஆண்டி போயிருப்பாங்க. விஜய் ஆண்டி வந்து கேட்குறாங்க, நீ தானடி ரோஹிணி என் வாழ்க்கையில் கூட்டிகிட்டு வந்து விளையாடிட்ட அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும், நான் உன்னை இன்ட்ரடியூஸ் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு. எனக்கு தெரியவே தெரியாது, நீ தான் வந்து அவளை இந்த ஊரை விட்டே போக சொல்லணும் அப்படின்றாங்க. கத்துறாங்க, நீ தான் இந்த ஊரை விட்டே போக சொல்லணும், வேறு வழியே இல்லை அப்படின்றாங்க. பார்வதி கேட்குறாங்க, நான் வந்து சும்மா ஒருத்தி இருக்கா நல்லா தான் பொண்ணு அப்படின்னு சொல்லி தானே வச்சேன், நீ தானே கல்யாணம் வரைக்கும் கூட்டு போன அப்படின்றாங்க. சிவனும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க எப்படி பொறுப்பாக்க முடியும் ஊரை விட்டு ஓட சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு மீனாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மீனோட அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவள் எந்த தப்புமே பண்ணல, எப்போ கூடுதனே இருந்திருக்கா அப்படின்னு. நல்லது பண்ணுறவங்களுக்கு எங்கடி கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நீனும் கொஞ்சம் சுயநலமாக கற்றுக்கோ மீனா அப்படின்றாங்க. அப்புறமா மீனா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கலையேம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா முத்து வந்துடுறாரு. முத்து வந்துட்டு என்ன சாப்பிட்டாலான்னு கேட்குறாங்க. சாப்பிட்ல இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஜூஸ் போட்டு குடிக்கணும், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அது அப்புறமா மீனாவும் பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சாப்பிட்டீங்களா உண்மையாலுமேன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜயா வந்து மனோஜ் கிட்டே வந்திருப்பாங்க. நீ இன்னும் அந்த பைத்தியக்காரியை விட நடிச்சிட்ருக்க, நீ வந்து சாப்பிட்றா, வாடா வெளியில் வாடா உட்கார்றா அப்படின்றாங்க. மனோஜ் வந்து சொல்கிறான், இத்தனை நாளாக கூட இருந்தவளை எப்படிமா மறக்காமல் இருக்க முடியும், இப்படி ஒரு காரியத்தை வேறு பண்ணிட்டு போயிட்டாமா, இன்னும் நல்லா மனசில் ஆழமாக இருக்குமா, மறக்கவே முடியலமான்றான். உடனே விஜய் வந்து வாடா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வெளியில் சமாதானப்படுத்துறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. நான் எதுக்கு போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா, மீனாவை தான் பார்க்க போயிட்டு வந்தேன். நீ அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லைங்க, மனோஜ் எப்படி இருக்கான் பாருங்கள், அதெல்லாம் இல்லை, நீ அவளுக்கு ஒரு இது பண்ணலை அப்படின்றாங்க. அது அப்புறமா அவர் போயிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வர்றது பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அம்மாவை தான் வராங்க. இங்கே விஜயா வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ பயப்படாத அப்படின்றாங்க. அப்புறம் ஸ்ருதியோட அம்மா ஓடி வந்து என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு தெரியாத மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் வந்து முத்தோட அப்பா பார்த்துட்டே இருக்காரு என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறமா உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு எல்லாமே தெரியும், அவளோட உண்மையான பேரே இல்லை, அதுவும் இல்லாமல் வாழ்ந்த ஊர் மலேசியாவும் இல்லை, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்ல விஜயாக்கெல்லாம் மூஞ்சி மாறுது. உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியும் சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட தெரியாமல் இருக்குமா, ஊருக்கே இங்கே பரவிட்டுருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கேட்குறாங்க, ஸ்ருதி என் பொண்ணு, அவள் இந்த குடும்பத்தில் வாழ்கிறதுக்கு இடம் வேணான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, எங்கள் வீட்டுக்கு வந்துருனாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, அவள் இங்கே தான் வாழ்கிறேன்னு இடம் பிடிக்கிறா அப்படின்னு. விஜய் வந்து இல்லை இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுற குடும்பத்துலலாம் என் பொண்ணை இங்கே வச்சுக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க, அவள் சம்மந்தம் இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தாப்படப்பா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னதான் அசிங்கப்பட்டாலும் வந்து மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிக்கு இதுதான் பேச்சாக விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து வித்யாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்திருப்பாங்க முத்துவை பார்க்குறதுக்கு, மீனாவை பார்க்குறதுக்கு வந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கனாக்கா உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த முத்து தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க 2 பேருமே கூட்டு கலவனிங்க தான், 2 பேருமே சேர்ந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரோஹிணி ஏன் இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி ப்ரோமோ 1, ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 இந்த சேனலில் தான் வெளியிட போகிறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை.